ரைட். ஸோ நேற்று இதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு செஷன்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அபவுட் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. பவர் பிஐ எப்படி எவாலுவேட் ஆச்சுன்னா, ஓல்டன் டேஸ் முன்னாடிலாம் பவர் பிஐ ஸ்டில் பீப்புள் ஆர் யூசிங் இட், இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ரிப்போர்ட்லாம் எதில் கிரியேட் பண்ணோம்னா, வி ஹவ் கிரியேட்டட் ரிப்போர்ட் த்ரூ பிவட். பட் பிவட்ல எத்தனை டேபிளை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம்னு கேட்டால் ஒரே ஒரு டேபிள் தான். மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு டூல் இருக்கு, அதுக்கு பேர் பவர் பிவட். இவ பெரிய பெரிய டேட்டாஸ் இருக்கு, அது ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும், கிளீன் அப் பண்ணணும், அந்த டேட்டா ப்ராப்பரா கொண்டு வரணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா டூல் இருக்கு, அதுக்கு பேர் பவர் குவரி. அண்ட் எல்லாத்தையும் டேஷ்போர்டா ஒரே ஸ்கிரீன்ல மாற்றணும், அதுக்கு வி ஹாவ் அ டூல் கால்ட் அஸ் பவர் வியூ. வெரி குட். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நவ் லேட்டஸ்ட் தே ஹாவ் கிரியேட்டட் அ நியூ டூல், அதுக்கு பேர் தான் பவர் பிஐ. உங்களுக்கு தெரியும், பிஐ மீன்ஸ் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த பவர் பிஐயோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க பவர் பிஐ டவுன்லோட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பவர் பிஐல ரெண்டு விதமான பவர் பிஐ இருக்கு இல்லையா? பேசிக்கலி வி ஹாவ் டூ திங்ஸ். ஒன் இஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப். வெரி குட். பவர் பிஐ டெஸ்க்டாப் ஒன்று, இன்னொன்று பவர் பிஐ சர்வீசஸ். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போய் இன்ஸ்டால்லாம் பண்ணலாம். லைசன்சிங் எதுவுமே தேவை கிடையாது, ஃப்ரீ தான், டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஆனால் பப்ளிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் எந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணீங்க, ஃப்ரீயா, ப்ரீமியமா, ப்ரோவான்னு இருக்கு. ஸோ வேரியஸ் லைசன்சிங் பார்ட். ஸோ நேற்று நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பவர் பிஐ எவ்ரி மந்த் வில் ஹாவ் அ அப்டேட். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட் இஸ் March 2025. வெரி குட். சரி, இப்போ நம்ம பவர் பிஐ ஓபன் பண்ணி பார்த்துருவோம். லெட் மீ ஓபன் தட் பவர் பிஐ சாஃப்ட்வேர். ஐ எம் ஓபனிங் திஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப். உங்களுக்கு வெல்கம் ஸ்கிரீன் வரும். ஆனால் பவர் பிஐ நீங்கள் எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டால், இப்போ இந்த மந்த் அப்டேட் வரப்போகுது, ஏப்ரல் மந்த், இன்னைக்கோ நாளைக்கோ அப்டேட் வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டால் தேவைப்படாது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். மந்த்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் பவர் பிஐ ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அதுவும் இன் பிட்வீன் திஸ் டேஸ், இந்த 10th to 20th வரைக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அப்டேட். ஓகே, இதான் உங்களோட வெல்கம் ஸ்க்ரீன். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் நேம் வந்திருக்கும். நேம் வந்தாலே நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சைன்இன் பண்ணால் பப்ளிஷ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண, ஒரு வெர்ஷனை எப்படி செக் பண்ணுறதுன்னா, அது ரெண்டு மெத்தட் இருக்குது. பவர் பிஐயோட வெர்ஷன் இந்த மாதிரி வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து தெர் இஸ் அ பட்டன் கால்ட் அஸ் அபவுட். இந்த அபவுட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், நான் பிளாங்க் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிளாங்க் ரிப்போர்ட்ல இந்த ஸ்க்ரீன் வந்த அப்புறம் இங்கேயும் போய் கூட செக் பண்ணிக்கலாம் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம். எப்படி செக் பண்ணலாம்? அவங்க செக் த வெர்ஷன் ஹெல்ப்ல போயிட்டு யூ கேன் கிளிக் ஆன் அபவுட். ஸோ அபவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ யூ வாட் இஸ் த வெர்ஷன் ஆஃப் பவர் பிஐ வி ஆர் ஆல் யூசிங். ஸோ March 2025 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன். ரைட். ஸோ நம்ம பவர் பிஐயோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஆன் த டாப் நமக்கு டைட்டில் ஆஃப் த ஃபைல், டைட்டில் ஆஃப் த சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ஹோல் ஏரியா புட் டுகெதர் வி கால் திஸ் அஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டைட்டில் பார். அதுக்கு கீழே ஃபைல், ஹோம், இன்சர்ட், மாடலிங் இருக்கும். திஸ் ஹோல் ஏரியா புட் டுகெதர் வி கால்ட் அஸ் ரிப்பன்ஸ். இந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, ஃபைல். இதுக்கு பேரு ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஹோம், இன்சர்ட் அண்ட் மாடலிங் ஆர் ஆல் டேப்ஸ். ஸ்பெஷலா ஒரு டேப் ஒன்று இங்க அப்பியர் ஆகும். whenever you do something a special tab will appear. அந்த ஸ்பெஷல் டேப் பேர் தான் நம்ம கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம். சூப்பர். அந்த கான்டெக்சுவல் டேப் கீழே கிளிப் போர்டு, டேட்டாஸ்னு இருக்கு. இதுக்கெல்லாம் these are all called as groups. இந்த குரூப்ஸ்ல ஒவ்வொரு ஐட்டம் இருக்கும், கட், காப்பி, பேஸ்ட், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு கமாண்ட்ஸ். வெரி குட். ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் 4 ஐகான்ஸ் ஆர் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஒன், இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ்? டு கிரியேட் அ வியூ, ரிப்போர்ட் வியூ. நம்ம ரிப்போர்ட்டை, டேஷ்போர்டை ஆர் விஷுவல் கிரியேட் பண்றதுக்கு. ரெண்டாவது வியூ எதுக்கு? டேபிள் வியூ ஆர் டேட்டா வியூ, நம்மளோட டேட்டாவை பார்த்துக்கிறதுக்காக. ரெண்டுத்தையும் நேற்று நம்ம யூஸ் பண்ணோம். பட் இந்த மூணாவது, நாலாவது வியூவை நம்ம யூஸ் பண்ணல, இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் மாடல் வியூ அண்ட் இது ஒன்று டாக்ஸ் வியூ. அது மாதிரி பாட்டம்ல இன்னொரு 2 வியூ இருக்கு பாருங்க. 2 வியூ, ஒன்று வந்து டெஸ்க்டாப் வியூ, இன்னொன்று வந்து மொபைல் வியூ. நீங்க பப்ளிஷ் பண்ண அப்புறம் மற்றவங்க இந்த ரிப்போர்ட்டை எப்படி பார்க்க போறாங்க, டெஸ்க்டாப்லயா மொபைல்லையா? டெஸ்க்டாப்ல பார்த்தா எப்படி இருக்கணும், மொபைல்ல பார்த்தா எப்படி இருக்கும்? லே அவுட். அந்த லே அவுட்டை இன்னைக்கு நம்ம செட் பண்ணுவோம். இன்னைக்கு வில் see how to set that layout. And Power BI is a report which will have list of pages. இது டெக்னிக்கலா இந்த ஹோல் ஏரியாவுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, சொல்ல முடியுமா? இதுக்கு மொத்த ஏரியாவும் புட்டுக்கிறது. வாட் இஸ் த நேம் ஆஃப் இட்? கேன்வாஸ். வெரி குட். இந்த கேன்வாஸ்ல இந்த டாட்டட் லைன்லாம் இருக்கும், அதுக்கு பேர் தான் we call it as margins. வெரி குட். ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் 3 டைப் ஆஃப் வியூ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வியூ வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டர்ல 3 விதமான ஃபில்டர் இருக்கு. ஒன்னு
ஃபில்டர் அ பர்டிகுலர் விஷுவல். நம்ம இப்போ ஒரு விஷுவல் கிரியேட் பண்றோம்னா இந்த விஷுவல் மட்டும் ஃபில்டர் பண்ணணும். சப்போஸ் நான் ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், அங்கே thousands ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு டாப் 10 கஸ்டமர் மட்டும் வேணும், அதை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்குது, ஃபில்டர் த பேஜ். ஒரு பேஜ் முழுக்க ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். இது ஃபில்டர் ஆல் பேஜஸ், எல்லா பேஜஸையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி விஷுவலைசேஷன் கீழே வந்தீங்கன்னாலும் 3 விதமான விஷுவலைசேஷன்ஸ் இருக்கு, 3 விதமான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன் இஸ் ஃபார், இது எதுக்கு, இன்சர்ட்டிங் ஆர் கிரியேட்டிங் எ விஷுவலைசேஷன். ரெண்டாவது இது நிறைய யூஸ் பண்ணோம், ஃபார்மேட்டிங் த விஷுவலைசேஷன். மூணாவது ஒன்று இருக்கும், அனலைசிங் த விஷுவலைசேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அனலைஸ் அபவுட் த விஷுவலைசேஷன்ஸ். ஸோ இங்கே டேட்டான்னு ஒன்று இருக்கும், வேர் யூ கேன் சி ஆல் யுவர் காலம் ஹெட்டிங்ஸ் ஆர் டிஸ்பிளேட். இதை வச்சு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இதெல்லாம் தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, we have opened this file, revenue analysis ஒரு எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலை ஐ திங்க் we have get this எக்ஸல் ஃபைல் into Power BI and இதை பேஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓப்பன் பண்ணும்போது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எம்டி ரோஸ் இருக்குது, எம்டி செல்ஸ்லாம் இருக்குன்னு பண்ணோம். இதை இம்போர்ட் பண்ணி பவர் பியில் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சுவலி நம்ம 5 ப்ராசஸ் பண்ண போகிறோம் பவர் பியில். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, we have to get the data. get data எங்கேருந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ணலாம்? எனி டேட்டா சோர்ஸ் இன் த வேர்ல்டு, உலகத்தில் எந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து வேணாலும் நீங்கள் கெட் பண்ணலாம். அடுத்தது we have to transform the data. transform எங்க பண்ண போறோம்? we are going to transform it through Power Query. அப்புறமா third, we have to load the data. எங்க லோட் பண்ண போறோம்? we are going to load the data into Power BI desktop. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். where are we going to create a report? ரிப்போர்ட்டும் நம்ம எதில் பண்ண போறோம்னா Power BI desktopல தான். so we are going to create a report in Power BI desktop. கடைசியா அதை பப்ளிஷ் பண்ண போறோம். பப்ளிஷ் பண்ணோம் நேற்று ஆக்சுவலி. ஸோ பப்ளிஷ் யுவர் ரிப்போர்ட் எங்க பப்ளிஷ் பண்ண போறோம்னா, we are going to publish it in Power BI services. ஸோ இதான் 5 ப்ராசஸ் நம்ம பவர் பிஐல பார்த்தேன். 5 ப்ராசஸ். ஸோ 5 ப்ராசஸும் நேற்று முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க கெட் பண்ணி நேராவே லோடு கூட பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்ன, ஆல்வேஸ் கெட் இட், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் லோட் பண்ணுங்க. எந்த டேட்டா வந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லோட் பண்ணுங்க, அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஒரு டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது? ஸோ நான் பவர் பிஐ ஓப்பன் பண்ணிட்டேன். 4 மெத்தட் இருக்கு. ஃபைலில் போயும் கெட் பண்ணலாம், இல்லை இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹோம் டேப்ல போயும் கெட் பண்ணலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, கேன்வாஸ் ஏரியாலையும் கெட் பண்ணலாம், டேட்டாவில் போயும் கெட் டேட்டா கொடுக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டால், ஹோமில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய கெட் டேட்டா தான். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸல்னா நீங்கள் எக்ஸல் ஒர்க் புக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கெட் டேட்டாவில் போய் கெட் டேட்டா பண்ணலாம். ஸோ ஐ கிளிக் ஆன் எக்ஸல் ஒர்க் புக். அதில் உங்களுக்கு அந்த டேட்டா சோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு காமிக்கும். we have to select the data source. இந்த டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணுறேன், ரெவென்யூ அனாலிசிஸ், அண்ட் ஓப்பன் இட். ஓப்பன் பண்ணால் you will get the navigator screen. அந்த நேவிகேட்டர் ஸ்க்ரீனில் பாட்டமில் லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் 2 ஆப்ஷன் இருக்கும், which is graded out, which is deactivated. ஏன் கிரேட் அவுட் ஆயிருக்கு, டீஆக்டிவேட் ஆயிருக்குன்னா, பிகாஸ் we didn't select the file. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணல. இதில் 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எது நம்ம செலக்ட் பண்ணணும்? மேலே இருக்குதான். ஏன்னா கீழே இருக்குது சம்டைம்ஸ் பாதி தான் அது கொடுக்கும், ஃபில்டர் டேட்டா கொடுக்கும், பிரிண்ட் அவுட் ஆன டேட்டா கொடுக்கும். அதனால மேலே இருக்குது செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஐ செலக்ட் திஸ், ஐ மேக் அ டிக் மார்க் ஆன் தட். டிக் மார்க் பண்ண உடனே இங்கே லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஐ ரெக்கமெண்ட் டு கோ வித் டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இட் வில் கோ டு த பவர் கொரி எடிட்டர். 2 ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும், ஒன்று பவர் பிஐ, இன்னொன்று பவர் கொரி எடிட்டர். இந்த பவர் கொரி எடிட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொரிஸ்னு இருக்கும், சென்டரில் உங்கள் டேபிள் நேம்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் முக்கியமான விஷயம் கொரி செட்டிங்ஸ். ஸோ வாட் எவர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் டூயிங், நீங்கள் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் 1 by 1 அது நோட் பண்ணிக்கிட்டே வரும். இதனால என்ன அட்வான்டேஜ், ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் அன்டூ பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடிட் பண்ணலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஹாவ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யுவர் ஸ்டெப். எப்போ எடிட் பண்ணலாம், எப்போ அன்டூ பண்ணலாம்னா எனி டைம் ஆன் யுவர் லைஃப். உடனே பண்ணலாம், இல்லை வந்து 10 years 15 years எப்போ வேணாலும் பண்ணலாம், பர்மனெண்ட்டாக அது ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, இந்த கொரி செட்டிங்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். how can you get it back again? திரும்ப எப்படி கொண்டு வரது? வியூன்ற டேப்ல போயிட்டு you can click on query settings. கிளிக் பண்ணா it will come back here. ஸோ உங்கள் காலம் குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் 3 விஷயத்தை செக் பண்ண சொன்னேன். ஒன்று, ஃபஸ்ட்டு வாட் யூ ஹேவ் டு செக் இஸ் யூ ஹேவ் டு செக் ஆல் த க்ரீனாக இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது, ஹெட்டிங் டைட்டில் கரெக்டாக இருக்கா, ஹெட்டிங் கரெக்டாக இருக்கான்னு. 3வது, டேட்டா டைப் கரெக்டாக இருக்கான்னு. வெரி குட். ஸோ க்ரீன் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா,
ஒவ்வொரு டேபிள் ஹெட்டிங் கீழே இங்கே இருக்கு பாருங்க கிரீன். இது 100% கிரீனாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது எப்படி செக் பண்ணி ஏன் கிரீனாக இருக்குது ஏன் கிரேவாக இருக்குன்னா கர்சரை கொண்டு போய் வச்சு அங்கே காமிக்கும் கிரேவா கிரேனான்னு. பட் ஒவ்வொரு டைமே இந்த மாதிரி கர்சர் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இந்த ஆப்ஷன் பாருங்களேன், இந்த ரெட்டு கிரீனு கிரேவை ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், பை டிஃபால்ட்டாக இது வராது இல்லையா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது வராது. இது கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், வியூவில் போயிட்டு காலம் குவாலிட்டியை டிக் அடிக்கணும். முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும், காலம் குவாலிட்டியை நம்ம டிக் அடிக்கணும். சரி, கர்சரை கொண்டு போய் வச்சா அது காமிக்குது ஏதோ 876 rows ஆர் எம்டி, சாரி ஃபில்ட் வேலிடு, 124 டேட்டாஸ் ஆர் எம்டின்னு காமிக்குது. பட் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா 1000 rows தான் காமிக்குது. பட் நம்மகிட்ட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 rows இருக்கு. ஸோ இது 1000 rows மட்டும் இருக்குன்னா என்ன காரணம்னா இட் வில் செக் ஒன்லி வித் தி ஃபர்ஸ்ட் 1000 rows. மற்ற ரெக்கார்டை செக் பண்ணாது. மொத்த ரெக்கார்டையும் நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணா யூ ஹேவ் an ஆப்ஷன் என்டையர் டேட்டா செட், காலம் ப்ரூஃபிங் ஃபார் என்டையர் டேட்டா செட். இப்போ மொத்த டேட்டா செட்டையும் அது செக் பண்ணி பார்க்கும். இப்போ கர்சர் வச்சா மொத்த டேட்டா செட்டையும் செக் பண்ணி பார்க்கும். நீங்க தான் டிசைட் பண்ணணும் உங்க டேட்டா எதை வச்சு செக் பண்ணலாம், டாப் 1000 இல்லை என்டையர் டேட்டா செட்டான்னு. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணிட்டோம். பவர் பிஐ உங்களுக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கும், ரிமூவ் எம்டின்னு. பட் என்னோட இது ஐ சஜஸ்ட், ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். இதுக்கு பதிலாக இப்போ எம்டி ரோஸை டெலீட் பண்றதுக்கு எது பெஸ்டான மெத்தட், போயிட்டு ரிமூவ் ரோஸ்ல போயிட்டு யூ கேன் செலக்ட் த ஆப்ஷன் கால்ட் அஸ் ரிமூவ் blank rows. இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு டெலீட் ஆல் த எம்டி ரோஸ். அங்க ரிமூவ் பிளாங்க்னு இருக்கும், இங்க ரிமூவ் blank ரோஸ்னு இருக்கும். blank ரோஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா எல்லா blank ரோஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆல் த blank rows would have been deleted here. பட் இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி என்னோட டேட்டா எப்படி இருந்தது, இந்த ஸ்டெப்பு பண்ணதுக்கு அப்புறம் என் டேட்டா எப்படி இருக்கு, அது எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி போயிட்டு ஒரு கிளிக் பண்ணி பாருங்க, என் டேட்டா இப்படி தான் இருக்குன்னு வரும். ஸ்டெப்புக்கு அப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை டேட்டா இப்படி தான் இருக்குன்றதை காமிச்சு. இந்த ஸ்டெப்ஸுக்கு நீங்க ஒரு பேர் கூட கொடுத்துக்கலாம் இல்லையா, யூ கேன் கிவ் அ நேம் ஃபார் இட் ஆல்சோ. அப்புறம் நான் இன்னொன்று சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு முக்கியமான வார்னிங். whenever you are applying a new step, ஏதாவது ஒரு புது ஸ்டெப் பண்ணணும், நம்ம எங்க அப்ளை பண்ணணும், கடைசியா வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சரி. இப்போ ஹெட்டிங்கை எப்படி மேலே கொண்டு போகுது, how can I promote the heading here? இந்த ஹெட்டிங்கை மேலே கொண்டு போறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. இங்க ஏரோ மார்க் இருக்கு, இதுல போய் கிளிக் பண்ணி there is an option called as use first row as the header. இது ஒரு மெத்தட். இல்லைன்னா ஹோம் டேப்ல போனீங்கனாலும் அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ as the header. ஏதாவது ஒன்று, ஆமா ரெண்டுத்தையும் பண்ணிடாதீங்க, ஹெட்டிங் கொலாப்ஸ் ஆகிடும், ஏதாவது ஒன்று. ஸோ இப்போ ஹெட்டிங் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ப்ரமோட் ஆகி இங்கே வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இஸ் யுவர் டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. 99.9% டேட்டா டைப் தானாக மாறிடும். சில சமயங்களில் மாறலன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த டேட்டா டைப்பை மாற்றணும், என்ன பண்ணலாம், select the column and then you can go for transform la poitu there is an option called as detect data type. So system இன்னைக்கு நம்ம இத பார்க்க போறோம். ஆக்சுவலா சில இடத்துல நடக்காது, இந்த இடத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்துரும். ஆக்சுவலி டிடெக்ட் டேட்டா டைப், ஒரு டேட்டா டைப்பை எப்படி டிடெக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இல்ல நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்தணும், எனக்கு டேட்டா டைப் சரியா டிடெக்ட் பண்ணல பவர் பிஐ, நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா இதை டெக்ஸ்டாவோ நம்பராவோ மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், இங்க போய் கிளிக் பண்ணி யூ கேன் சேஞ்ச் இட் டு வாட் எவர் த டேட்டா டைப் யூ வாண்ட். என்ன டேட்டா டைப் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். சரி, இப்போ நிறைய எம்டி காலம்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் எப்படி டெலீட் பண்றது, how can I remove all the empty columns here? ஹோம் டேப்ல போயிட்டு சூஸ் காலம்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, சூஸ் காலம்ஸ். ஹோம் டேப்ல போனா சூஸ் காலம்ஸ், அதுல தேவையான காலம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத காலம்ஸ்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னென்ன காலம்ஸ் வேண்டாமோ அது எல்லாத்தையும் டிக் எடுத்துடலாம். யூ ஹேவ் டு ரிமூவ் த அன்வான்டட் காலம்ஸ் ஹியர். இப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு காலம்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், இல்லை ஏதோ ஒரு காலம்ஸை ரிமூவ் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷிப்பிங் காஸ்ட்ன்றது நான் ரிமூவ் பண்ணிட்டேன், தெரியாம ரிமூவ் பண்ணிட்டேன். பட் எனக்கு திரும்ப அந்த காலம் வேணும், என்ன பண்ணலாம், இங்க எடிட் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் எடிட் யுவர் லாஸ்ட் ஸ்டெப் ஆல்சோ. கடைசியா என்ன பார்த்தோம், அந்த பேமெண்ட் மோட்ல ஏதோ எம்டி இருக்கு, அந்த எம்டியை வச்சு ஏதோ ஃபில் பண்ணணும். எம்டிக்கு பதிலாக வேற எதுனா ஃபில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் எம்டியா இருக்கிறதோட ஏதாவது டேட்டா ஃபில் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். எப்படி ஃபில் பண்றது, ரைட் கிளிக் ஆன் த டாப், தென் ரீப்ளேஸ் வேல்யூ. அதுல எங்கெல்லாம் நல்லுன்னு இருக்கோ அதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல் ஐ எம் ரீப்ளேசிங் வித் சம்திங் கால்ட் அஸ் பெண்டிங். ஓகே, ஸோ இப்போ என்னோட டேட்டாலாம் க்ளீன் அப் ஆயிடுச்சு. ஆல் ஆர் க்ரீனாக இருக்கு, ஹெட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, டேட்டா டைப்பும் கரெக்டாக இருக்கு. இப்போ நான் லோட் பண்ணணும். ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை, க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இட் வில் பி லோடட் டு யுவர் பவர் பிஐ. பவர் பிஐல லோட் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் காலம் ஹெட்டிங்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டா கீழே உங்கள் காலம் ஹெட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும்.
வந்துச்சுனாலே உங்கள் டேட்டா டவுன்லோட் ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் போனீங்கன்னா ஒவ்வொரு காலத்துடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் சிக்மான்னு ஒரு சிம்பிள் வரும். இந்த சிக்மான்னு ஒரு சிம்பிள் வந்தாலே உங்கள் டேட்டா டைப்பு நம்பராக இருக்குன்னு அர்த்தம். கேலண்டர் வந்துச்சுன்னா உங்கள் டேட்டா டைப் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். எம்டியாக இருக்குன்னா உங்கள் டேட்டா டைப்பு டெக்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த டேட்டா டைப் சரியாக வரல, நான் சரியாக இம்போர்ட் பண்ணலை, திரும்பவும் எப்படி நம்ம பவர் பிஐக்கு போகலாம்? அவங்க கோ பேக் டு பவர் பிஐ அகைன். திரும்பவும் பவர் கொரிக்கு எப்படி போகிறது? டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரி, ஒவ்வொரு தடையும் நம்ம பவர் கொரியில தான் போய் டேட்டாவை பார்க்கணுமா? இங்கே பவர் பிஐல இருந்துக்கிட்டே டேட்டாவை பார்க்க முடியாதா? எப்படி பார்க்குறது? பவர் பிஐல இருந்துக்கிட்டே டேட்டாவை இங்கே போய் டேபிள் வியூவில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு காலம்ல எல்லாமே எல்லா காலத்துலையுமா காலத்தை செலக்ட் பண்ணீங்க. எக்ஸல்லையும் ஆப்ஷன் இருக்கு சார். காலத்தை செலக்ட் பண்ணால் அந்த காலம்ல மட்டும்தான் வரும். டோட்டலாகவே மாற்றுறது கான்செப்ட் கரெக்ட் கிடையாது சார். ஏன்னா இந்த இடத்துல பெண்டிங்கில் நீங்கள் நல்லுன்னு போடுவீங்க, ஓகே. சிட்டிக்கு நல்லுன்னு போடுவீங்களான்னு சொல்ல முடியாது. பேமெண்ட் அமௌண்ட்டுக்கு நல்லுன்னு போடுவீங்களான்னு சொல்ல முடியாது. அமௌண்ட்டில் 0ன்னு போடுவோம். இந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் பண்ணால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் டோட்டலாக செலக்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் ரீப்ளேஸ் வேல்யூ நல்ல மொத்தத்துக்கும் மாறிடும். கான்செப்ட் படி மொத்தத்துக்கும் ஒரே வேல்யூ நம்ம 99% மாற்ற மாட்டோம். பேமெண்ட் மெத்தடுக்கு பெண்டிங்னு போடுவீங்க. சிட்டியில் போய் நம்ம பெண்டிங்னு போட மாட்டோம், வேற ஏதாவது தான் போடுவோம். அந்த மாதிரி அமௌண்ட்டுக்குலாம் பெண்டிங்னு போட மாட்டோம், 0ன்னு போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு மாற்றுறது பெட்டர். இல்லை மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். சரி, இப்போ என்னுடைய சோர்ஸ் டேட்டாவில் நான் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறேன், ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஏதாவது டேட்டாவை புதுசாக ஆட் பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன்னா, இங்கே ஏதாவது ஆட் பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன், அது என்னுடைய பவர் பிஐயில் அப்டேட் ஆகுமான்னு கேட்டால் அப்டேட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ரெஃப்ரெஷ் பண்ணணும். நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய பார்த்தே என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றக்கூடாது நீங்கள் சொல்லுங்க பாருங்க. ஃபைல் நேம் மாற்றலாமா? மாற்றலாம். ஃபோல்டர் நேம் மாற்றலாமா? மாற்றலாம். ஃபைலோட பார்த்த மாற்றலாமா? மாற்றலாம். ஷீட் நேம், ஹெட்டிங் மாற்றக்கூடாது. ஷீட் நேம் மாற்றக்கூடாது, ஹெட்டிங் மாற்றக்கூடாது. ஷீட் நேம் ரெவென்யூன்னு இருக்கு பாருங்க, அதை மாற்றக்கூடாது, ஹெட்டிங் மாற்றக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இப்போ நான் ஃபைல் நேமை மாற்றிட்டேன், என்னோட ஃபோல்டர் பார்த்தியும் மாற்றிட்டேன், வேற ஒரு ஃபோல்டரில் தூக்கி போட்டேன், ஃபைல் நேமையும் மாற்றிட்டேன். திரும்ப அதை எப்படி லிங்க் பண்ணுறது? நம்ம வேற ஏதோ ஒரு பார்த்து, இப்போ முன்னாடி டீல இருந்தது, இப்போ நான் சீலியை தூக்கி ஈலியை தூக்கி எங்கேயோ பார்த்துட்டேன், இல்லை ஹெட்டிங்கை மாற்றி விட்டுட்டேன், ஃபைலோட நேமை பார்த்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ நான் அதை திருப்பி லிங்க் பண்ணேன். இப்போ எரர் வரும், ரெஃப்ரெஷ் பண்ணால் எரர் வரும். லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ், இதில் போயிட்டு ப்ரௌஸ்ன்னு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் சோர்ஸ்னு போயிட்டு ப்ரௌஸ்ன்னு கொடுத்து அதை மாற்றிக்கலாம். வெரி குட். இதுக்கப்புறமா ஒரு கார்டு இன்சர்ட், ஒரு உங்கள் லோகோ இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுலாம் பார்த்தோம். நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாண்ட்டில் வரும். பட் எல்லாத்துக்கும் ஒரே ஃபாண்ட்டு எனக்கு வரணும். என்னோட பவர் பிஐ முழுக்க ஒரே ஃபாண்ட்டு வரணும். என்ன பண்ணலாம்? வியூவில் போயிட்டு இங்கே ஒரு தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு வி ஹேவ் டு கோ டு கஸ்டமைஸ் கரண்ட் தீம். இந்த கஸ்டமைஸ் கரண்ட் தீமில் போய் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒரே ஃபாண்ட், இது உங்கள் கம்பெனிக்கு ஃபாண்ட்டுன்னா கேலிபிரி, எல்லாமே கேலிபிரின்னு கொடுத்துருக்கணும். 4 இடத்துல நீங்கள் கேலிபிரின்னு கொடுக்கணும். 4த்துலையுமே ஜென்ரல் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், கார்டு அண்ட் கேபிஐ கொடுக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் கேலிபிரின்னு மாற்றினா தான் எல்லா இடத்துலையும் ஒரு 4 இடத்துல நீங்கள் மாற்றணும். ஒரு இடத்துல மாற்றினா போதாது, எல்லாத்துலேயும் மாற்றிட்டு அப்ளை. இனிமேல் போயிட்டு நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு யூ கேன் இன்சர்ட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் கேன் இன்சர்ட் யுவர் லோகோ ஆல்சோ. அதுக்கு முன்னாடியும் இன்னொன்று பார்த்தோம், உங்களுடைய பேஜ் நேம் மாற்றுறது, பேஜ் செட்டிங்ஸு, பேக்ரவுண்ட்லாம் மாற்றுறது. அது எங்கே போய் பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ்னு இருக்கும். இதில் போய் பேஜ் இன்ஃபர்மேஷனில் பேஜ் பார்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எ மேஜிக்கல் கான்செப்ட், அலோவ் யூஸ் அஸ் எ டூல் டிப். நேற்று நார்மல் டூல் டிப்பை பார்த்தோம், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் டிப்பை பற்றி பார்க்க போகிறோம். கேன்வாஸ் செட்டிங்ஸ்ன்றது பேஜ் சைஸ் எல்லாம் மாற்றுறது. கேன்வாஸ் பேக்ரவுண்டுன்றது பேக்ரவுண்டு. 2 விதமான பேக்ரவுண்ட் இருக்குது. கேன்வாஸுக்கு மட்டும் பேக்ரவுண்ட், இன்னொன்று என்டையர் பேஜ் முழுக்க இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட். சரி, ஐ திங்க் ஃபில்டர் பெயின், ஃபில்டர் கார்டு நம்ம பார்க்கல. அதாவது இந்த ஃபில்டர் பெயின், ஃபில்டர் கார்டு இந்த ஃபில்டருடைய கலரு, பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங்காக. சரி,
இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும், ஒரு வேல்யூ டோட்டல் நெட் ப்ராஃபிட்டை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு எது நல்ல விஷுவல்னு நினைக்கிறேன், விச் இஸ் த பெஸ்ட் விஷுவல் டு டிஸ்பிளே வேல்யூ? கார்டு. ஸோ இந்த கார்டை போய் நான் கிளிக் பண்ணுறேன், கார்டு இன்சர்ட் ஆகுது. இந்த கார்டில் சப்போஸ் ஐ புட் த நெட் ப்ராஃபிட் இயர். என்னைக்குமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது தான் பெட்டர். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம், இந்த மாதிரி வருது. ஸோ யூ ஆர் கெட்டிங் 124.73K. இது K இல்லாமல் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வரணும், டைட்டில் மேலே கொண்டு போகணும், இந்த மாதிரி சில சேஞ்சஸ் போகணும். இந்த கேன்றது எக்ஸாக்ட் வேல்யூ எப்படி கொண்டு வருது? ஃபார்மேட்ல போயிட்டு கால் அவுட் வேல்யூல போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு மெத்தட் இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே போய் டிஸ்பிளே யூனிட் DISன்னு டைப் பண்ணாலே அது வந்துடும். இல்லை தெரியும்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு டிஸ்பிளே யூனிட்ஸை நன்னு மாற்றிக்கலாம். சரி, இது ஓகே. அடுத்தது எனக்கு வந்து இந்த டைட்டில் கீழே வரக்கூடாது, மேலே வரணும்னா யூ கேன் சுவிட்ச் ஆஃப் தி கேட்டகரி லேபிள். ஜென்ரலில் போயிட்டு நம்ம டைட்டிலில் போயிட்டு டைட்டிலை டைப் பண்ணிக்கலாம். இங்கே போய் டைட்டிலில் என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், சென்டர் அலைன்மெண்ட், பேக்ரவுண்டு, கலர் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். பட் எனக்கு இங்கே டாலர் வரணும், கரன்சி ருப்பி சிம்பிள் வரணும், கமா செப்பரேட்டர்ஸ் வரணும். இதெல்லாம் வரதுக்கு என்ன பண்ணுவோம்? இதே இதில் யூ கேன் சி தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் டேட்டா ஃபார்மேட். அதில் போய் சம் ஆஃப் நெட் ப்ராஃபிட் என்ன ஃபார்மேட்டில் வரணும், ஜென்ரலாக கரன்சியான்னு நீங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தட் ஃபார்மேட் வில் அப்பியர் ஆட்டோமேட்டிக்கலி ஹியர். டெசிமல் வேணும்னா 2ன்னு கொடுத்துறோம். அந்த ஃபார்மேட் இங்கே. சரி, இதே மாதிரி இன்னொரு கார்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணுறது பார்த்தோம். ஐ கேன் இன்சர்ட் அனதர் கார்டு. இதில் எனக்கு கவுண்ட் ஆஃப் பில் நம்பர் வரும். ஸோ பில் நம்பரை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். பை டிஃபால்ட்டாக எனக்கு சம்மு தான் வருது. இது எப்படி கவுண்டாக மாற்றுறது? ஸோ யூ கேன் கிளிக் ஹியர் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் டு கவுண்ட். இதில் 2 விதமான கவுண்ட் இருக்கு. கவுண்ட் டிஸ்டிங்க்ட். கவுண்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும், டிஸ்டிங்க்ட் வந்து டிஸ்டிங் வேல்யூஸை மட்டும். கவுண்ட்ன்றது டூப்ளிகேட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடும். நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது கவுண்ட் டிஸ்டிங்க்ட் தான். இதில் இருக்கக்கூடிய இதே ஃபார்மேட்டிங் எனக்கு ஒன்றும் பெரிய ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணலை, நேற்று பண்ணோம். இதே ஃபார்மேட்டிங் எனக்கு இங்கே வரணும். என்ன பண்ணலாம்? ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணி அதே ஃபார்மேட் இங்கே கொண்டு வரணும். அப்புறமா we have seen how to insert a chart. எனக்கு ரீஜன் வைஸ் சம் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வரணும். அதுக்கு பெஸ்ட் சார்ட் எதுனா பை சார்ட்டை கிளிக் பண்ணுறோம். ரீஜன் வைஸ் சம் ஆஃப் நெட் ப்ராஃபிட். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கு. எதை எங்கே கொண்டு போகணுன்றது தான் பெரிய சேலஞ்சு. ஸோ எது வைஸாக இருக்கோ அதை எங்கே கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட்ல கொண்டு போகணும். எதை சம்மரைஸ் பண்ணமோ அதை செகண்ட்ல கொண்டு போகணும். இது எல்லா சார்ட்டுக்கும் 99% 95% ஆஃப் சார்ட்டுக்கு இது சேம் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறோம்? ரீஜனை கொண்டு போய் we are putting the region into the இங்கே என்ன இருக்கு? லெஜெண்ட். ரீஜன் into the legend area. அதே மாதிரி we are bringing the net profit into the value area. இதில் சில சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். லெஜெண்டை கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே யூனிட்ஸை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட்டில் போய் DISன்னு டைப் பண்ணால் டிஸ்பிளே யூனிட்ஸ் வரும். லெஜெண்ட் எங்கே மாற்றுறதுன்னு இங்கே ஆப்ஷன் இருக்குது. பாட்டம், சென்டர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் பவர் பிஐல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த விஷுவல். நீங்கள் சவுத் ரீஜனை கிளிக் பண்ணிங்கன்னா சவுத் ரீஜனோட நெட் ப்ராஃபிட் வரும், சவுத் ரீஜனோடைய பில் நம்பர் வரும். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணால் அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வரும். மொத்த டீட்டெயில்ஸ்னு வரணும்னா திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கிளிக் பண்ண வேல்யூ மாறுது இல்லையா? இதுக்கு ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்கும். மோர் தென் 400 இருந்தால் ஒரு கலர், லெஸ் தென் 400 இருந்தால் ஒரு கலர். ஸோ செலக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கோ டு ஃபார்மேட்டில் போயிட்டு கால் அவுட் வேல்யூ, அப்புறம் எங்கே போகிறதுக்கு எஃப்எக்ஸ். வெரி குட். எஃப்எக்ஸில் போயிட்டு இங்கே கிரேடியன்ட்டில் ரூல்ஸ். சம்முக்கு பதிலாக we have to make it as count distinct. இங்கே கண்டிஷனை கொடுத்துக்கலாம். 0 to 400 இருந்தால் ஒரு கலர், மேபி I'll put a red. அதே மாதிரி நியூ ரூல்ஸ் 400 டு மேக்ஸ்ன்னு எனக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? மேக்ஸிமம் இங்கே வரதுக்கு என்ன பண்ணலாம்? 0வே எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே டைப் பண்ணி விட்டுலாம். நேற்று நான் ஃபிக்ஸ் பண்ணேன், 1000 போட்டேன். என்ன கலர்? மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளூவே கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறும். ஓகே, சரி. When you place the cursor here, it's giving some message, region, அந்த ரீஜனோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு காமிக்குது. பட் எனக்கு இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வரணும். நெட் ப்ராஃபிட் பதில் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் வரணும், சம் ஆஃப் ஷிப்பிங் காஸ்ட் வரணும், சம் ஆஃப் டேக்ஸ் வரணும், சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் வரணும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொண்டு வரும். என்ன பண்ணலாம்? டூல் டேப். வெரி குட். இந்த ஃபார்மேட் யுவர் ஆட் டேட்டா யுவர் விஷுவலில் போயிட்டு டூல் டிப்பில் போய் நம்ம ஆட் பண்ணோம். எனக்கு டோட்டல் அமௌண்ட் வேணுமா? அதையும் டூல் டிப்பில் ஆட் பண்ணுங்க.
டேக்ஸ் வேணுமோ அதையும் டூல் டிப்ல ஆட் பண்ணுங்க, ஷிப்பிங் காஸ்ட் வேணுமோ அதையும் டூல் டிப்ல வேணும். ஸோ எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணி டூல் டிப்ல ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ கர்சரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஷோ யூ எவ்ரி திங் அண்டர் த டூல் டிப். ரீஜன் வைஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இதே ரீஜன் கீழே எனக்கு ஸ்டேட் வைஸ் பார்க்கணும், சிட்டி வைஸ் பார்க்கணும், ட்ரில் டவுன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஸோ எப்படி ட்ரில் டவுன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறதுனா, செலக்ட் த விஷுவல். இதில் ஆல்ரெடி நம்ம ரீஜன் வைஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்டை கொண்டு போய் we have to drag and drop it to the legend area. ரீஜன் கீழே ஸ்டேட், அதே மாதிரி ஸ்டேட்டு கீழே சிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ஆரோ மார்க் ஒன்று வந்துடும். you can see an arrow marks are appearing here. சிங்கிள் ஆரோவை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரீஜனை செலக்ட் பண்ணால் அந்த ரீஜனில் என்னென்ன ஸ்டேட் இருக்கணும், ஸ்டேட்டை கிளிக் பண்ணால் என்ன சிட்டி இருக்குன்னு வரும், அந்த சிட்டியை கிளிக் பண்ணால் அது கீழே ஆப்ஷன்ஸ்லாம் வரும். you can see region. ஸோ சிட்டி நான் கொண்டு வரலையோ, சிட்டியை தப்பாக இங்கே போட்டேன். ஓகே, சிட்டியை நான் இங்கே போகணும். எஸ். ஸோ ஸ்டேட்டை கிளிக் பண்ணால் சிட்டி. ஸோ ட்ரில் அப், ட்ரில் அப், ட்ரில் அப். இதுவே டபுள் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ட்ரில் டவுன் ஆகும். எல்லா ஸ்டேட்டோடைய எல்லா ஸ்டேட்டும் காமிக்கும், எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டியும் காமிக்கும். ட்ரில் அப், ட்ரில் அப், ட்ரில் அப். அதே மாதிரி we have seen how to create another chart. We have created this column chart. Column chart ஒன்று கிரியேட் பண்ணோம், bill date wise. ஸோ பில் டேட்டை கொண்டு போய் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட்டோ நெட் ப்ராஃபிட்டோ ஏதோ போட்டோன்னு நினைக்கிறேன் ஒய் ஆக்சிஸ். இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இயரை கிளிக் பண்ணிங்கன்னா குவார்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா டே வைஸ் ரிப்போர்ட் வரும். இதுக்கு எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணலாம், எனக்கு ஹையஸ்ட் வேல்யூலாம் க்ரீனு, லோயஸ்ட் வேல்யூலாம் ரெட்டு, மிடில் வேல்யூலாம் எல்லோன்னு கொண்டு வரும். என்ன பண்ணலாம், செலக்ட் தி விஷுவல், தென் ஃபார்மேட் யுவர் விஷுவல், அப்புறம் காலம்ஸ்னு ஒன்று இருக்கும். காலம்ஸில் போயிட்டு எஃப்எக்ஸ். இந்த எஃப்எக்ஸில் போனீங்கன்னா கிரேடியன்ட் தான். பில் டேட்டை பேஸ் பண்ணி கிரேடியன்ட் கிடையாது. we have to give the gradient based on the net profit. ஸோ லோயஸ்ட் வேல்யூனா என்ன கலரு, நான் ரெட்டுன்னு கொடுக்குறேன். மிடில் வேல்யூலாம் என்ன கலரு, எல்லோ. ஹையஸ்ட் வேல்யூலாம் என்ன கலரு, க்ரீன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பர்டிகுலர் 2024 இயரை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன ஆகும், 2024 ஹைலைட் ஆகும். அதே மாதிரி 2023 கிளிக் பண்ணால் 2023 ஹைலைட் ஆகும். சேம் திங். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் பை சார்ட்டை இங்கே கிளிக் பண்ணால் அதோட இது ஹைலைட் ஆகும். எனக்கு ஹைலைட் ஆகக்கூடாது, ஃபில்டர் ஆகும். என்ன பண்ணுறது, எடிட் இன்ட்ராக்ஷன். வெரி குட். இந்த பை சார்ட்டை செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு எடிட் இன்ட்ராக்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணால் மற்ற விஷுவல்லாம் என்ன ஆகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபில்டர் ஆகலாமா, நன்னா, ஃபில்டர் ஆகலாமா, நன். பட் சார்ட்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர், ஹைலைட், நன். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு. ஃபில்டர். ஸோ நான் ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும், எங்கெல்லாம் நான் பை சார்ட்டை செலக்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னோட சார்ட்டு ஃபில்டர் ஆகும். சேம் திங். இப்போ இதை கிளிக் பண்ணால் இது ஃபில்டர் ஆகணும்னா இதை செலக்ட் பண்ணி எடிட் இன்ட்ராக்ஷன், ஃபில்டர் ஆகலாமா இல்லை நன்னான்றதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ எதை கிளிக் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில்டர் ஆகிடும். சரி, இப்போ என்னோட ஆடியன்ஸ் என்னுடைய இதில் நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்னோட பர்டிகுலர் சார்ட்டை தான் அவங்க பார்க்கணும், அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ஃபோக்கஸ் மோட் ஆர் ஃபோக்கஸ் மோட் பேக் டு ரிப்போர்ட். இல்லை ஃபோக்கஸ் மோடுக்கு பதிலாக இன்னொன்று இருக்கு, ஸ்பாட் லைட். இங்கே ஸ்பாட் லைட்னு கிளிக் பண்ணினா தட் வில் பி ஸ்பாட் லைட். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம், we have seen how to insert a column chart. ஒரு காலம் சார்ட்டை இன்சர்ட் பண்ணோம். ஐ திங்க் ரீஜன் வைஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். ரீஜன் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். பட் இங்கே ரீஜன் வந்து எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. ஆஸ் பர் டோட்டல் அமௌண்ட் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. எனக்கு ரீஜன் வைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும், 3 டாட்டட் லைனை கிளிக் பண்ணி ஷார்ட் ஆக்சஸில் போயிட்டு ரீஜன் வைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் டிசெண்டிங்கில் இருக்குது, அசெண்டிங்கில் வேணும்னா அதே ரீஜன் வைஸ் போயிட்டு ஷார்ட் ஆக்சஸில் போயிட்டு அசெண்டிங்கில். ஸோ இப்போ இதே சார்ட்டில் எனக்கு மல்டிபிள் சார்ட்டாக வரணும். இதே ரீஜனை எனக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமர் டைப்புக்கு பார்க்கணும், ஒவ்வொரு இயருக்கும் பார்க்கணும். என்ன பண்ணுறது, அந்த கஸ்டமர் டைப்பை we have to bring it under ஸ்மால் மல்டிபிள்ஸ். 4 கஸ்டமர் டைப்பும் இங்கே வரும். பட் 4 கஸ்டமர் டைப்பும் ஒரே ரோலை எப்படி கொண்டு வருது, 4 கஸ்டமர் டைப்பும் ஒரே ரோலை ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்மால் மல்டிபிள்ஸ், அதில் லேஅவுட்டில் we change the layout to 1,
and we change the columns to 4. 4 கஸ்டமர் டைப் இருக்குன்னா 4 காலம். நேற்று இயர் போட்டோம். இயர் போடுறதாண்டா 6 இயர் இருக்கு. 6 இயர் வேணா 6ன்னு கொடுக்கணும். இங்கே எனக்கு கஸ்டமர் டைப்புக்கு பதிலாக இயர் வேணுமா? கஸ்டமர் டைப்பை தூக்கிட்டு இயர் எங்கே இருக்குது? டேட் ஹைராக்கி கீழே பில் டேட்டு டேட் ஹைராக்கியில் இயர் இருக்கும். இப்போ 6 இயர்ஸ் வரும். அப்படின்னா நீங்கள் எங்கள் ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்மால் மல்டிபிள்ஸில் இயர்ஸை வந்து 6ஆக மாற்றிடணும். 6 years later. Last chapter what we have seen is parameter. Modeling போயிட்டு new parameter field. ஸோ அதில் பேராமீட்டருக்குன்னு ஒரு பேர் கொடுத்தலாம். இல்லை இதே பேரை மெயின்டைன் பண்ணாலும் ஓகே, புது நேம் கூட நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை என்னென்ன இதெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோம் என்னோட யூசருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ரீஜன் வைஸ் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம், ஸ்டேட் வைஸ் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம், பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணலாம், சிட்டி வைஸ் பண்ணலாம், கஸ்டமர் டைப் பண்ணலாம். அதே மாதிரி இயர் வேணும்னாலும் இயர் வைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கணும். ஆட் ஸ்லைசர் டு த பேஜை டிக் பண்ணியிருக்கணும். இன்னொன்று ஒன்று நடக்கும், யூ வில் கெட் அ நியூ டேபிள் கிரியேட்டட் ஹியர். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒரு புது டேபிள் கிரியேட் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புதுசாக ஒரு ஸ்லைசரும் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ரிப்போர்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி பண்ணணுன்றதே நமக்கு தெரியாது. ரீஜன் வைஸ்னா ரீஜனை கொண்டு வரலாம், ஸ்டேட் வைஸ்னா ஸ்டேட்டை கொண்டு போகலாம். பட் என்னோட யூசர் எது செலக்ட் பண்ணவனே தெரியாது. அதனால இந்த கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, பேராமீட்டர். நேற்று சுவிட்ச் ஃபீல்டுன்னு பேர் கொடுத்தேன், இன்னைக்கு பேராமீட்டர்னே பேர் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பேராமீட்டரை ட்ராக் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு போனோம். நெட் ப்ராஃபிட் ஆர் டிஸ்கவுண்ட் ஆர் டோட்டல் அமௌண்ட்டை ட்ராக் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொண்டு போகணும். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ, ஸ்டேட் வைஸ் செலக்ட் பண்ணால் ஸ்டேட் வைஸ் ரிப்போர்ட் வரும், பேமெண்ட் மெத்தட் வைஸ் செலக்ட் பண்ணால் பேமெண்ட் மெத்தட் வைஸ் ரிப்போர்ட் வரும், சிட்டி வைஸ் செலக்ட் பண்ணால் சிட்டி வைஸ் ரிப்போர்ட் வரும். சரி, இதுவே எனக்கு சிட்டி செலக்ட் பண்ணால் அதில் பர்டிகுலர் சிட்டி மட்டும்தான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்லைசரை இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். Ctrl+C Ctrl+V. ஸோ ஒரு காப்பி எடுத்துட்டு இந்த ரெண்டாவது ஸ்லைசரை என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஸ்லைசரை அந்த செகண்ட் ஸ்லைசர் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் போயிட்டு we have to select the option called as show values of selected field. இப்படி பண்ணீங்கன்னா அர்த்தம், இங்கே டிக் பண்ணால் இதோடைய சப் லெவல் வேல்யூஸ்லாம் வரும். பேமெண்ட் மோட்னா பேமெண்ட் மெத்தோட சப் லெவல், சிட்டியை கிளிக் பண்ணால் சிட்டியோட சப் லெவல். பட் இப்போ நான் ஒரு 4-5 சிட்டியை செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன்? கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் டிக் அடிப்பேன். எனக்கு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணாமல் நேரடியாக டிக் அடித்தாலே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார்மேட்டில் போயிட்டு you have to select option called as slicer settings selection. இதில் என்ன பண்ணணும்? இந்த மல்டி செலக்டை ஆஃப் பண்ணி அப்படின்னா நீங்கள் நேரடியாக டிக் அடிச்சுக்கலாம். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று பார்த்தோம், இந்த ஸ்லைசரை எனக்கு டைலாக மாற்றணும். டைல் ஃபார்மேட்டில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸில் வர்டிக்கல் லிஸ்ட்டுக்கு பதிலாக we can make it as tile and we can put it like this, tiled format. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தது ஸ்டாக்டு காலம் சார்ட். அதே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீஜன் வைஸ் ஐ வில் புட் த ரீஜன் இன்டு எக்ஸ் ஆக்சிஸ், டோட்டல் அமௌண்ட் இன்டு ஒய் ஆக்சிஸ். இதுலேயே நிறைய ஸ்பிளிட்டு கொண்டு வரணும். மேபி பேமெண்ட் மெத்தட் வைஸ். ஸோ பேமெண்ட் மெத்தடை நம்ம கொண்டு போய் we have to drag and drop the payment method and we have to bring it under legend. இந்த லெஜெண்ட் கீழே கொண்டு வரும். அப்போ தான் இதோடைய ஸ்பிளிட்டு கிடைக்கணும். ஒன்றுத்தோடைய பேமெண்ட் மெத்தட் எவ்வளோ. ஸோ சவுத் ரீஜனில் பேமெண்ட் இது செக் எவ்வளோ, கேஷ் எவ்வளோ, கிரெடிட் கார்ட்ஸ் எவ்வளோன்றது. பட் லேட்டஸ்ட் வெர்ஷனில் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். டேட்டா லேபிளையும் ஆன் பண்ணலாம், டோட்டல் லேபிளையும் ஆன் பண்ணலாம். ஓவரால் டோட்டல் எவ்வளோ, ஒவ்வொரு டேட்டாவுடைய டோட்டல் எவ்வளோ. வழக்கம் போல் இதெல்லாம் வந்து மில்லியன் பில்லியன்ஸில் இருக்கும். இதை நார்மல் வேல்யூஸில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் கோ டு த டிஸ்பிளே யூனிட்ஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் ஆஸ் அ டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆஸ் நன். ரைட், ஃபைனலாக இதை கடைசியாக நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். we have seen how to publish it. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? we have to have the ப்ரோ ஆர் ப்ரீமியம் லைசன்ஸ் இருந்தால் நாமளே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். பட் ப்ரீமியம் லைசன்ஸ் இல்லைன்னா கூட நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன? மை ஒர்க் ஸ்பேஸ். மை ஒர்க் ஸ்பேஸில் போய் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இதை நான் டாபிக் கவர் பண்ணலாம்? இந்த ஃபைலை நான் இன்னும் சேவ் பண்ணல. அந்த டாப்பிக்கை நம்ம திரும்ப இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி இன்னொரு ரிப்போர்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கரெக்டாக பப்ளிஷும் பண்ணோம். அது எப்படி பவர் பாயிண்டில் ஷேர் பண்ணுறது பார்த்தோம்.
அதில் என்ன ஒரு வெர்ஷன், நீங்கள் என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே பவர் பிஐலேருந்து பவர் பாயிண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இங்கேருந்தும் பப்ளிஷ் பண்ணலாம். ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நேற்று நான் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணேன், அது எப்படி இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லுங்கள். app.powerbi.com. ஸோ app.powerbi.com கொடுத்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட் இங்கே வரும். அதில் என்ன பண்ணலாம், ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு மை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மை ஒர்க் ஸ்பேஸில் நாம் பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டு இங்கே வந்துருக்கும். நம்ம பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட் இதான், நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டு. இதை கிளிக் பண்ணால் அந்த ரிப்போர்ட் வந்துடும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஆப்ஷன் இருக்குது ஃபுல் ஸ்க்ரீன். இது எப்படி பவர் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு பவர் பாயிண்ட் 2 விதமான எக்ஸ்போர்ட்டிங் இருக்குது. ஒன்று லைவ் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் லைவ் டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன ஒரு ப்ராப்ளம், அட் அ டைமில் ஒரு பேஜ் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இதுவே எல்லா பேஜும் எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் எக்ஸ்போர்ட் இமேஜ்னு கொடுத்துலாம், எல்லா பேஜும் எக்ஸ்போர்ட் ஆகும். பட் இட் வில் பி எக்ஸ்போர்ட்டட் ஆஸ் அ இமேஜ், ஒரு நார்மல் இமேஜாக தான் வரும். நம்ம இன்ட்ராக்ஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும் வித்தின் யுவர் டீம். ப்ரோ லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ப்ரீமியம் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் இருக்க டீமுக்குள்ளே மட்டும் நீங்கள் அனுப்பணும். அவங்ககிட்ட பவர் பிஐ சாஃப்ட்வேரே இல்லை, அவங்ககிட்ட லைசன்சிங்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அனுப்பலாம். ஃபைலில் போனால் எம்பெட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், வெப்சைட் ஆர் போர்ட்டல்னு. இதை கிளிக் பண்ணால் அந்த லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்கள் அனுப்பிச்சிடலாம் உங்கள் டீமுக்குள்ளே, உங்கள் கம்பெனிக்குள்ளே, உங்கள் கம்பெனி இமெயில் ஐடிக்குள்ளே இருக்கிறாங்க ஹீரோ குரூப்போ, அந்த இமெயில் ஐடி அந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க அனுப்பிச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். பட் நீங்கள் எனக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கனாலும் அனுப்பலாம். காமனாக ஐ எம் நாட் வித் யுவர் கம்பெனி போர்ட்டல், அவுட் சைட் பர்சன், எனக்கு நீங்கள் அனுப்பணுன்னாலும் எம்பெட் ரிப்போர்ட் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, பப்ளிஷ் டு வெப். பப்ளிஷ் டு வெப்னா ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகிடும், வெப்சைட் மாதிரி யார் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கூட உங்கள் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது கண்டிப்பாக ஃப்ரீ லைசன்சிங்கில் முடியாது. நீங்கள் ப்ரோ ஆர் ப்ரீமியம் லைசன்ஸ் யூஸ் பண்ணாதான் முடியும். ப்ரோ ஆர் ப்ரீமியம் கூட சில கம்பெனியில் இதை கூட ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா உங்கள் டேட்டாவை நீங்கள் காமன் பப்ளிக்குலாம் ஷேர் பண்ண முடியாது. கம்பெனிக்குள்ளே ஷேர் பண்ணுறது ஓகே, காமன் பப்ளிக்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு சில இடத்துல செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. உங்கள் கம்பெனியும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கடைசியாக பார்த்த சாப்டர்.